வணக்கம், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு உடல் உஷ்ணத்தினால ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்கை பற்றியும் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ல சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்கை செய்யறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸினை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கட்டிகளாக பாதாம் பீஸினை சேர்த்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கும் போது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வைக்கும் போது ரொம்ப குறைவான நேரத்திலேயே இந்த பாதாம் பீசன் ஊறி வந்துடும். ஸோ அரைச்ச இந்த ஃபைன் பவுடரை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடிக்கிற இந்த வெயிலுக்கு உடல் உஷ்ணத்தினால பல சரும பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயம் முடி உதிர்வு அதிகமாக இருக்குங்க. இந்த 2 பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வா இந்த பாதாம் பிசின் இருக்கும். அடுத்ததா வேற ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநீற்று பச்சளை விதைகளை தான் சப்ஜா விதைகள்னு சொல்றோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதை ரொம்பவே ஹெல்ப்பா இருக்குங்க. இந்த விதைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ஒரு 1 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டும் ஊறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம பழம் எடுத்துக்க போறோம். நம்ம என்ன பழம் விருப்பப்படுறோமோ ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த முழு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 2ஆ கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற இந்த ஃப்ளஷை மட்டும் ஒரு கரண்டியை வச்சு மொண்டு எடுத்துக்கலாம். இதுல சேர்க்கிற பாதாம் பிசினி குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராய் வைக்கிறதுல முக்கியமான உணவுகள்ல இந்த பாதாம் பிசினியும் ஒண்ணுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை, ஸ்டொமக் அல்சர், வாய்ப்புண் பிரச்சனை உள்ளவங்க, அதே சமயம் உடல் எடை ஆரோக்கியமா அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம் பிசினியை எடுத்துக்கலாம். வைட்டமின்ஸ், மினரல்ஸ், புரதச்சத்து அதிகமாகவே இந்த பாதாம் பிசினியில் இருக்குங்க. இப்போ இந்த பழத்தில் உள்ள விதைகளை கூடுமான அளவு நீக்கிட்டு இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியே சேர்க்காம நல்லா ஃபைனாக அடிச்சுட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சக்கை, இந்த விதைகள் எல்லாமே இந்த ஸ்ட்ரெயினரில் தங்கிடுங்க. கீழே பவுலில் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நமக்கு கலெக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸில் நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா விதைகளையும் பாதாம் பிசினையும் இதில் சேர்த்துக்கோ. இதில் சேர்க்குற சப்ஜா விதைகளில் ஒமேகா 3 அமிலம் அதிக அளவில் இருக்குங்க. இது கூடுமான அளவு உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கு மிகவும் ஹெல்ப்பாக இருக்குது. இந்த சப்ஜா விதைகள் குறைந்த அளவு கேலரிகளை மட்டுமே கொண்டது. உடல் எடை குறைப்பில் ஈடுபட்டிருக்கவங்க கண்டிப்பாக இந்த சப்ஜா விதைகளை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது கண்டிப்பாக உடல் எடை குறையுங்க. அதே சமயம் வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்க, சில பேருக்கு எனி டைம் உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். குறிப்பா சிறுநீர் பாதை தொற்ற கூட இந்த சப்ஜா விதைகள் கூடிய விரைவில் குணப்படுத்துதுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பாலும் 1/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்க சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தேவைப்பட்டா நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணி குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஐஸ் ஒத்துக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்க்காமலேயே இது நீங்கள் நார்மலான சில்னஸ்லேயே குடிக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்ல சுவையான டேஸ்டான உடலுக்கு ஆரோக்கியமான இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுருங்க. இதில் சேர்த்துருக்க இந்த பாதாம் பிசினியும் சரி சப்ஜா விதைகளும் சரி நம்ம உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அடிக்கிற இந்த வெயிலுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்கை நீங்கள் அடிக்கடி ரெகுலராக எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை கூட கூடிய விரைவில் குணமாகும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலே மூலநோய் வருங்க. இந்த மூலநோய்க்கு கூட இந்த ஹெல்த் ட்ரிங்க் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நீங்கள் இதை ரெகுலராக இந்த வெயில் சீசனில் எடுத்து சாப்பிடும் போது இந்த சீசனுக்கு நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை குறைச்சி நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் தருங்க. ஓகே, நீங்களும் இதே மாதிரியான ஹெல்த் ட்ரிங்கை உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சம்மருக்கு செஞ்சு சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.